இன்றைக்கி நாம் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதங்களில் 12வதாக வருவது பங்குனி. அதேபோல் நட்சத்திரங்களில் 12வதாக வருவது உத்திரம். இவை இரண்டும் இணைந்தது தான் இந்த பங்குனி உத்திரம். பொதுவாக இந்த நாள் தெய்வங்களின் திருமண நாளாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இத்திருநாளில்தான் சிவபெருமான் பார்வதி தாயாரை மணந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் ராமன் சீதையை கரம் பிடித்ததும் இந்நாளே, முருகப்பெருமான் தேவயானையை கரம் பிடித்ததும் இந்நாள்தான் என்று கூறப்படுகிறது. திருவரங்கநாதர், ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வங்களின் திருமணமும் இந்நாளில் நடந்ததாக கூறப்படுகிறது. அதனால் திருமணமாகாதவர்கள் இந்நாளில் பங்குனி உத்திரத்தன்று முழுமையாக விரதமிருந்து கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் திருமண கோலத்தில் வழிபட்டு வந்தால் விரைவில்